ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாமல் உள்ளே வந்தாங்க. நாங்கள் முன்னாடி முனிப்பங்கோயிலில் தான் நின்றுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸை, அதாவது மக்கள் வண்டியோட டூ வீலரில் வரவங்கள உள்ள டூ வீலரை கொண்டு போய் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. டூ வீலரில் வந்தவங்கள உள்ள ஆனால் ஆம்புலன்ஸு கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸு திரும்பி எதுக்கு இதுக்குள்ளே விடணும்? அங்கே போயிருந்தால் தான் மக்கள் யாராக இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூட்டில் போகிற ஆம்புலன்ஸை திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்டில் விடுறாங்க. ஆனால் பொதுமக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த நிறையா பேனர் இருந்தாச்சு. இதே வந்து தாங்கச்சிக்காரன் யாருக்குமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனால் பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என்னைய கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில் கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாமல் யாருமே பேசுகிறாங்க. நாங்கள் ஆம்புலன்ஸ்காரன் டேரெக்டாக கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் இத்தனை பேர் திடீர்னு எங்கே வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாமல் நிறையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்கள். ஏன்னா உண்மை வெளியே வராமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ளே நடந்திருக்குது. எதுவுமே தெரியும். ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரன்னதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா. கட்சி துண்டை போட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராமல் பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மையை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை முதல்ல வெளியே கொண்டு வர சொல்கிற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்கள் எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே போயிட்டு போகட்டும். இது வந்து கட்சி மீட்டிங்கு, மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க, ஒரு தலைவனை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் காவல்துறை எந்தவித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல. மக்கள் மண்டிக்கிட்டு தான் உரிமை போயிடுனா எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சின்னு பேசுகிறாங்க. கட்சியை விடுங்க. நீங்கள் அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? வந்து நிற்கிறதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ளே இல்லையே. எல்லாருமே அங்கே முன்னாடியே ஸ்டாப் ஆகிட்டாங்களே. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? உள்ளே வந்திருக்கலாம்ல. எல்லாருமே கடைசியாக உள்ளே வராங்க. ஏன்னா நிறையா துறை இருக்கவங்க எல்லாருமே, அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்தில் வராங்க. இங்கே 7:30க்கு முடியுது. நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்தில் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும். 8:15 அவங்க உள்ளே இருக்காங்க. சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சிங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால் உண்மை என்னன்னு முதல்ல வெளியே